ஹாலில் பெரியவர்கள் அனைவரும் திருமணத்தின் பரபரப்பு முடிந்து நிதானமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இனியனின் அம்மா நந்தினியின் கையை பிடித்து கொள்கிறார். அம்மா நந்தினி, காவ்யாவும் இனியனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மேடை வரைக்கும் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க வாழ்க்கையோட இந்த முக்கியமான தொடக்கத்தை நீயே முன்னாடி நின்று சிறப்பாக செஞ்சு கொடுமா. அவங்க ரூமை நீயே அலங்காரம் பண்ணிடு. நந்தினி முகத்தில் ஒரு பெரிய புன்னகையோடு, கண்டிப்பா அத்தை. இனியன் மாமாவுக்கும் காவ்யாவுக்கும் நான் தான் இந்த சர்ப்ரைஸே கொடுக்க போறேன். அன்னைக்கு அவங்கள பிரிக்க நினைச்ச அதே கையால இன்னைக்கு அவங்கள சேர்த்து வைக்கிற சந்தோஷமே தனிதான். ஒரு சின்ன குறை கூட இல்லாம நான் பார்த்துக்கிறேன் அத்தை என்று சொல்லிவிட்டு உற்சாகத்துடன் துள்ளி குதித்து அறைக்கு ஓடுகிறாள். இதை பார்த்த இனியனுக்கும் காவ்யாவிற்கும் நந்தினி மேல் இருந்த பயம் மறைந்து ஒரு பெரிய மரியாதையும் அன்பும் உருவாகிறது. நந்தினி சொன்னது போலவே அந்த அறையை மிக அழகாக அலங்கரித்தாள். அறைக்குள் நுழைந்த நந்தினி மெல்லிய நில ஒளி போல விளக்குகளை மாற்றி படுக்கை முழுவதும் காவ்யாவிற்கு பிடித்த மல்லிகை பூக்களால் நிரப்பினாள். ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து செதுக்குகிறாள். படுக்கையின் நடுவில் சிவப்பு ரோஜா இதழ்களால் ஐ லவ் காவ்யா என்று எழுதி அலங்கரிக்கிறாள். அறை எங்கும் மல்லிகை பூக்களின் நறுமணம் ஆளை தூக்குகிறது. அந்த அறை வெளிச்சத்தை மெலிதாக குறைத்து சில மெழுகுவர்த்திகளை ஏற்றி ஒரு ரொமான்டிக் சூழலை உருவாக்குகிறாள். இனியன் மாமா, இனிமே உங்க ஏரியால மழை தான் என்று சிரித்து கொண்டே அறையெல்லாம் அலங்காரம் செய்து முடித்துவிட்டு நந்தினி வெளியே வருகிறாள். எல்லாம் ரெடி, இப்போ புது ஜோடிக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு என்று சொல்லி இனியனும் காவ்யாவும் ஹாலின் நடுவில் அமர வைக்கப்படுகிறார்கள். இனியனின் அம்மா கையில் பாலும் பழமும் கொண்ட தட்டை எடுத்து வருகிறார். மாமா, இப்போ காவ்யா உங்களுக்கு பால் கொடுக்கணும், நீங்க அவங்களுக்கு பழம் ஊட்டணும். ஆனா கண்டிஷன் என்னன்னா, 2 பேரும் ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இதை பண்ணணும். யாரு கண்ணை எடுக்கிறாங்களோ அவங்க அப்புறம் மற்றவங்க கேட்கறத செய்யணும் என்று கூறினாள். காவ்யா பயங்கர வெட்கத்துடன் பால் டம்ளரை எடுக்கிறாள். பெரியவர்கள் எல்லோரும் சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு கை லேசாக நடுங்குகிறது. இனியன் அவளை பார்த்து மெலிதாக கண்ணடித்து, பயப்படாத காவ்யா, நான் இருக்கேன் என்பது போல பார்க்கிறான். காவ்யா பாலை அவன் வாயருகே கொண்டு போகிறாள். ஆனால் இனியன் வேண்டுமென்றே வாயை திறக்காமல் அவளது கண்களை ஆழமாக பார்க்கிறான். காவ்யா மெதுவான குரலில், இனியன், எல்லாரும் பார்க்குறாங்க, பாலை குடிங்க. இனியனும் அதே மெதுவான குரலில், நீ ஊட்டி விட்டாதான் காவ்யா நான் குடிப்பேன், அதுவும் எல்லார் முன்னாடியும் இனியன் மாமா ஐ லவ் யூன்னு சொன்னா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும். காவ்யா உடனே அவன் காலை மிதிக்கிறாள். அந்த சின்ன சண்டையை பார்த்து ஹாலில் இருந்த இரு சம்பந்தி வீட்டிலும் கைத்தட்டி சிரிக்கிறார்கள். காவ்யா பாலை ஊட்டப் போகும் அந்த நொடி இனியன் பாலை குடிக்காமல் சட்டென்று தன் வலுவான கரங்களால் காவ்யாவின் மென்மையான கைகளை பற்றி கொள்கிறான். திருமணத்திற்கு பிறகு அவன் அவளை தொடும் முதல் முறை அது. அந்த தீண்டலில் காவ்யாவிற்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருக்கிறது. காவ்யா அதிர்ச்சியில் கையை எடுக்க முயல்கிறாள். ஆனால் இனியன் விடவில்லை. அவளது பிஞ்சு விரல்களை தன் உள்ளங்கைக்குள் வைத்து மென்மையாக அழுத்துகிறான். காவ்யாவின் குரல் தழுத்தழுக்க மெதுவாக, இனியன், எல்லாரும் பார்க்கறாங்க, கையை விடுங்க. இனியன் அவள் கண்களை ஊடுருவி பார்த்து கொண்டே, பார்க்கட்டுமே, என் பொண்டாட்டி கையை நான் பிடிக்கிறதுல யாருக்கு என்ன நஷ்டம்? நீ ஏன் நடுங்குற? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. அவன் சொன்ன விதமும் அவன் கைகளின் கதகதப்பும் காவ்யாவை அப்படியே உறைய வைக்கிறது. அவளது முகம் அப்பட்டமாக தக்காளி போல சிவக்கிறது. தலை குனிந்தவள் மீண்டும் நிமிரவே இல்லை. நந்தினி கைத்தட்டி சிரித்துக்கொண்டே, ஏ காவ்யா, என்ன இது, பால் ஊட்ட சொன்னா கையை பிடிச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
மாமாவை இப்பவே இப்படி வளைச்சு போட்டா எப்படி? இனியனும் சிரித்துக்கொண்டே காவ்யாவின் கையை விடாமலே அந்த பாலை மெதுவாக பருகுகிறான். பிறகு அவள் காதோரம் குனிந்து, இந்த ஒரு நிமிஷத்துக்காக நான் எவ்வளோ வருஷம் தவம் இருந்திருக்கேன் தெரியுமா? இப்போ உன்னை விட்டா அப்புறம் என் ஆயுசுக்கும் விடவே மாட்டேன் காவ்யா என்று ரகசியமாக கிசுகிசுக்கிறான். காவ்யா வெட்கத்தில் சிரித்துக்கொண்டே தன் முகத்தை அவனது தோளுக்கு பின்னால் மறைக்க முயல்கிறாள். அந்த ஹாலே இவர்களின் காதலை பார்த்து நெகிழ்ந்து போகிறது. அடுத்து இனியன் பழத்தை எடுத்து அவளுக்கு ஊட்டப் போகிறான். காவ்யா வாயை திறக்கும் போது அவன் சட்டென்று கையை மேலே தூக்கி அவளை ஏமாற்றுகிறான். உடனே இனியனின் அம்மா, டே இனியன், உன்னை இப்படிதான் படுத்துறதா? ஒழுங்கா ஊட்டி விடுறா. இல்லம்மா, இவ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடைக்கல, அதனால தான் அவளை கொஞ்சம் வம்பு பண்ணிட்டு தான் கொடுப்பேன் என்று சொல்லி இறுதியில் மிக மென்மையாக அவளுக்கு பழம் ஊட்டி விடுகிறான். இந்த ஜாலியான கலாட்டாவிற்கு நடுவே நந்தினி சத்தமாக சொல்கிறாள், மாமா, இன்னைக்கு நீங்க இவ்வளோ ஜாலியா இருக்க காரணமே நம்ம சூர்யா பெருந்தன்மை தான், அதை மறக்காதீங்க. உடனே இனியன் சூர்யாவை பார்த்து பெருமையுடன் சிரிக்கிறான். சூர்யாவும் கட்டை விரலை உயர்த்தி காட்டி வாழ்த்துகிறான். சடங்குகள் முடிந்ததும் இனியனும் காவ்யாவும் அங்கிருந்த பெரியவர்கள் இனியனின் அம்மா அப்பா மற்றும் காவ்யாவின் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். இனியன் அம்மா, எப்பவும் இதே சந்தோஷத்தோட இருங்கப்பா என்று மனதார வாழ்த்தி காவ்யாவை நெற்றியில் முத்தமிட்டு அரவணைத்துக் கொள்கிறார். இது காவ்யாவிற்கு அந்த வீட்டில் ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை தருகிறது. நண்பர்களும் மற்றவர்களும் கிளம்பிய பிறகு காவ்யாவின் அம்மாவும் அப்பாவும் கிளம்ப தயாராகிறார்கள். மகளை புகுந்த வீட்டில் விட்டு செல்லும் அந்த தருணம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் பாரமானதுதான். ஆனால் இன்று அவர்கள் முகத்தில் வருத்தத்தை விட ஒரு பெரிய நிம்மதி இருக்கிறது. சூர்யா தன் காரை எடுத்து வந்து வாசலில் நிறுத்துகிறான். மாமா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, காவ்யா இங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பா, உங்களை நான் பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விடுறேன் என்கிறான் சூர்யா. காவ்யாவின் அம்மா அவளது கைகளை பிடித்து கொண்டு கண்கலங்குகிறார். அம்மா காவ்யா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு இனியன் கை பிடிச்சு நீ நிற்கிறத பார்க்கும்போது என் கவலையெல்லாம் போயிடுச்சு. புகுந்த வீட்டை உன்னோட வீடா நினச்சி பார்த்துக்கோமா. அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, சூர்யா கூட பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லி அம்மாவை அணைத்துக் கொள்கிறாள். காவ்யாவின் அப்பா இனியனின் தோளை தட்டுகிறார். மாப்பிள்ள, காவ்யாவை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இப்போ அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அவளை உங்கள் கண்ணு போல பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இனியன் அவரது காலில் விழுந்து ஆசி பெற்று, கண்டிப்பா மாமா, காவ்யா இனிமே என் உயிர், அவளை நான் எப்போவுமே கண் கலங்க விட மாட்டேன். சூர்யா எல்லாரையும் காரில் ஏற்றி கொள்கிறான். கார் நகரத் தொடங்கும் போது சூர்யா ஒரு முறை இனியனை பார்த்து தலையசைத்து விடைபெறுகிறான். காவ்யாவும் இனியனும் வாசல் வரை வந்து கையாட்டி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். நந்தினி காவ்யாவை தனியாக அறைக்கு அழைத்து செல்கிறாள். காவ்யாவை கண்ணாடி முன்னால் அமர வைத்து நந்தினி அவளுக்கு புடவையை உடுத்தி விடுகிறாள். அன்னைக்கு காலேஜில் உன்னை தேவதைன்னு மாமா சொன்னப்போ எனக்கு பொறாமையாக இருந்தது காவ்யா. ஆனால் இன்னைக்கு என் கையாலேயே உன்னை அந்த தேவதையாக மாற்ற போகிறேன் என்று சொல்லி அங்கே அவளுக்கு ஒரு சிறிய டச்சப் செய்கிறாள். காவ்யாவின் கலைந்திருந்த கூந்தலை சரி செய்து நந்தினி தன் கையாலேயே மல்லிகைப்பூவை சுருட்டி தைத்து அவளுக்கு சூட்டுகிறாள். காவ்யாவின் நெற்றியில் இருந்த திலகத்தை சரி செய்து அவளது கண்ணிற்கு ஒரு மெல்லிய மை தீட்டுகிறாள். அலங்காரம் முடிந்ததும் காவ்யாவை பார்த்த நந்தினிக்கே ஒரு நிமிடம் கண்ணிமிக்க மறந்தது. இப்போ பாரு காவ்யா, மாமா அப்படியே மயங்கி விழுந்துடுவாரு என்று கிண்டல் செய்கிறாள். அலங்காரம் செய்து முடிந்ததும் நந்தினி காவ்யாவின் கைகளை பற்றி கொள்கிறாள். காவ்யா, காலேஜில் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் இன்னைக்கு உன்னை இப்படி ஒரு மணப்பெண்ணாக அலங்காரம் பண்ணும்போது தான் என் மனசுக்கு நிறைவாக இருக்குது. உனக்கு நான் செஞ்ச ஒரு பிராய்ச்சித்தமாக இதை எடுத்துக்கோ
காவ்யா நெகிழ்ந்து போய் நந்தினியை கட்டி அணைத்துக் கொள்கிறாள். கண்ணாடியில் தன் உருவத்தை பார்க்கும் காவ்யாவிற்கே தன்னை அடையாளம் தெரியவில்லை. அந்த சந்தன நிற சேலையும் மல்லிகை மனமும் அவளுக்கு ஒரு புது பொலிவை தருகிறது. நந்தினி, ரொம்ப அழகா இருக்கு, தேங்க்ஸ் நந்தினி என்று சொல்லும் போதே அவளது முகம் வெட்கத்தில் சிவக்கிறது. வெளியே காத்து கொண்டிருந்த இனியனை உள்ளே அழைத்து, மாமா, உங்க தேவதை இப்போ ரெடி, பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க, மறுபடியும் நான் வந்து கிளைமேக்ஸ்ல காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க என்று ஒரு போடு போட்டுவிட்டு கண்ணடித்து சிரித்தபடி நந்தினி அங்கிருந்து நகர்கிறாள். அறையில் இனியன் மட்டும் தனியாக இருக்கிறான். நந்தினி செய்த அலங்காரங்கள் அந்த அறையை ஒரு சொர்க்கமாக மாற்றியிருக்கிறது. அவன் இதயம் படபடக்க காவ்யாவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறான். வாசலில் காவ்யாவின் அத்தை அவளுக்காக பாதாம் பால் தயார் செய்து கையில் பால் டம்ளரை கொடுத்து, பயப்படாம உள்ள போமா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். காவ்யாவின் கையில் பால் செம்புடன் மெதுவாக மாடிப்படிகளில் ஏறுகிறாள். அமைதியான அந்த இரவில் அவளது கொலுசு சத்தம் மட்டும் கிளிங் என்று ஒலிக்கிறது. மாடிக்கு வந்ததும் அங்கே வீசும் குளிர்ந்த காற்று அவளது மேனியை தீண்ட ஒருவித நடுக்கத்துடன் ஆசையுடனும் அறைக்குள் நுழைகிறாள். இனியனும் காவ்யாவும் அறைக்குள் நுழையும் போது அந்த அலங்காரத்தை பார்த்து மிரண்டு போகிறார்கள். நந்தினிக்குள்ள இவ்வளவு ரசனையா, ரூமை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு என்று கூறுகிறாள். இனியன் காவ்யாவை நெருங்கி வந்து, ரூம் அழகா இருக்கிறது இருக்கட்டும், ஆனா அந்த ரோஜா இதழ்களை விட நீ ரொம்ப அழகா இருக்கியே, அதை சொல்ல மாட்டேங்கிறியே. காவ்யா வெட்கத்தில் முகத்தை சிவக்க வைத்துக் கொள்கிறாள். காவ்யா கட்டிலின் ஓரத்தில் தலைகுனிந்து தன் கைவிரல்களை பிசைந்தபடி நின்று இருந்தாள். அறை முழுவதும் பரவியிருக்கும் அந்த மல்லிகை வாசம் அவளது இதய துடிப்பை இன்னும் அதிகமாக்குகிறது. இனியனும் ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு கைகளை கட்டியபடி அவளையே பார்த்து கொண்டிருக்கிறான். காவ்யா மெதுவாக தலையை தூக்கி பார்த்துட்டு, என்ன அப்படி பார்க்குறீங்க? இனியன் புன்னகையோடு, இல்லை, காலேஜில் உன்னை எத்தனையோ தடவை சைட் அடிச்சிருக்கேன், ஆனால் இன்னைக்கு என் முன்னாடி என் பொண்டாட்டியா இப்படி நிற்கிறத பார்க்கும்போது இது ஏதோ கனவு மாதிரியே இருக்கு காவ்யா. போதும் போதும், காலேஜில் நான் உங்களை திட்டாத நாளே கிடையாது, இப்போ என்ன புதுசாக சைட் அடிக்கிறீங்க? அப்போ நீ திட்டுற அழக பார்த்தேன் காவ்யா, இப்போ என் மேலே இருக்கிற அன்பால நீ வெக்கப்படுற அழக பார்க்குறேன். ஜன்னல் வழியாக உள்ளே வரும் நிலவொளி அவளது வெட்கம் கலந்த முகத்தில் பட்டு அவளை இன்னும் பேரழகியாக காட்டுகிறது. காவ்யா நடுக்கத்துடன் பால் டம்ளரை எடுக்கிறாள். இனியன், இந்தாங்க பால் குடிங்க. இனியன் டம்ளரை பிடிக்காமல் காவ்யாவின் கையை பிடித்து இழுக்கிறான். காவ்யா, நானே குடிச்சா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு, நீயே எனக்கு ஊட்டி விடு. காவ்யா மெதுவாக ஊட்ட போக இனியன் வேண்டுமென்றே முகத்தை விலக்கி அவளுக்கு விளையாட்டு காட்டுகிறான். இனியன், விளையாடாதீங்க, சிந்திரும். சிந்துனா சிந்தட்டுமே, என் பொண்டாட்டி கையால குடிக்கிறதுக்காக நான் எவ்வளவு நாள் தவம் இருந்திருக்கேன் தெரியுமா என்று சொல்லி, இன்னைக்கு இந்த பால் டம்ளர்ல இருக்கிற பாலை விட உன் வெக்கத்துல இருக்கிற இனிப்பு தான் எனக்கு வேணும் காவ்யா என்று சொல்லி அவளது கையை பற்றி அவன் அவளது கண்களை ஊடுருவி பார்த்தபடியே ஒரு மிடறு பாலை பருகுகிறான். அவளை மெதுவாக அழைத்து சென்று கட்டிலில் அமர வைக்கிறான். பிறகு அதே டம்ளரை அவளது இதழ்களில் வைக்கிறான். நீ குடிக்காம நான் மட்டும் குடிச்சா அதுல என்ன சந்தோஷம் இருக்கு, நீயும் குடி காவ்யா. காவ்யா வெக்கத்தில் சிரித்து கொண்டே ஒரு மிடறு பருக அவளது இதழோரம் ஒட்டியிருக்கும் பால் துளியை தன் விரல்களால் மென்மையாக துடைத்து விடுகிறான் இனியன். நிஜமாவே சொல்றேன் காவ்யா, உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணு என் முன்னாடி தான் இப்போ உட்கார்ந்துருக்கா. அவன் அப்படி சொன்னதும் காவ்யா இன்னும் அதிகமாக வெட்கப்படுகிறாள்.
அவளது கைகளை மெதுவாக தன் கைக்குள் எடுத்துக்கொண்டான். அவளது விரல்கள் லேசாக நடுங்குவதை உணர்ந்தவன் மெதுவாக அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது கண்களை நேருக்கு நேர் பார்க்கிறான். இனியன் குரலில் மிகுந்த காதலுடன், காவ்யா, இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் எத்தனை வருஷம் எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். இன்னைக்கு நீ என் மனைவியா என் பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்கிறத என்னால் இன்னும் நம்பவே முடியல காவ்யா. காவ்யாவும் அவன் கண்களையே பார்த்தாள். அந்த பார்வையில் அத்தனை காதல் இருந்தது. இனியன், எனக்கும் இது ஒரு கனவு மாதிரியே இருக்கு. அந்த சத்தியம், அந்த போராட்டங்கள் எல்லாம் இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு. ஆனா சூர்யாவும் நந்தினியும் காட்டின அந்த பெருந்தன்மை தான் இன்னைக்கு நம்மளை ஒன்னா இப்படி உட்கார வச்சிருக்கு. இனியனும் புன்னகைத்து அவளுக்கு ஒரு சிறிய வைர மோதிரத்தை பரிசாக தருகிறான். காவ்யா அந்த மோதிரத்தை பார்த்துவிட்டு நெகிழ்ந்து போய் இனியனின் தோளில் சாய்ந்து கொள்கிறாள். இருவருக்கும் இடையில் இருந்த அத்தனை போராட்டங்களும் முடிந்து ஒரு அழகான காதல் பயணம் அங்கே தொடங்குகிறது. அவளது காதோரம் சரிந்து கிடந்த ஒரு மல்லிகை பூவை சரி செய்தான். அவனது மூச்சுக்காற்று அவள் கழுத்தில் பட காவ்யா சிலிர்த்து போனாள். இனிமே பயம், அழுக இதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில இடமே இல்லை காவ்யா. இனிமே ஒவ்வொரு நொடியும் நீ என் அன்போட பிடியில தான் இருப்ப. இனியன் அவளை மெதுவாக தன் பக்கம் இழுக்கிறான். அவனது அணைப்பில் காவ்யா ஒரு கொடி போல சுருள்கிறாள். அவளது நெற்றியில் படர்ந்திருக்கும் வியர்வை துளிகளை துடைத்து அங்கே ஆழமாக ஒரு முத்தமிடுகிறான். இது நம்ம காதலோட வெற்றிக்கு என்று பயத்தில் மூடியிருக்கும் அவளது இமைகளின் மேல் மென்மையாக இதழ் பதிக்கிறான். வெட்கத்தில் சிவந்திருக்கும் அவளது கன்னங்களில் அவன் இதழ்கள் பட காவ்யா அவனது சட்டையை இறுக பற்றி கொள்கிறாள். இனியன் மெதுவாக அவளது தோள்களை பற்றி நெருங்கி வரும்போது காவ்யாவின் முகம் திடீரென மாறுகிறது. அவள் கண்கள் லேசாக கலங்குகின்றன. இனியன், ஒரு நிமிஷம். இனியனும் கவலையுடன் அவளை பார்க்க காவ்யா தொடர்கிறாள். நந்தினியை நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இனியன். அவளோட ஆசை, கனவு, உலகம் எல்லாமே நீங்க தான். ஆனா இப்போ விதிவசத்தால நான் உங்க வாழ்க்கைக்கு நடுவுல வந்துட்டேன். நம்ம சந்தோஷத்துக்கு காரணமா அவ இருந்தாலும் அவளோட தியாகம் எனக்கு பாரமா இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் நான் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இனியன். அதனால இனியன், இன்னைக்கு இது வேண்டாமே. நம்மளோட இந்த சந்தோஷம் நந்தினியோட தியாகத்துல கிடைச்சது. அவளுக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. அவ ஒரு பக்கம் கஷ்டப்படும் போது நாம மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ஏனோ சரியா தோணல. அவளுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கிற வரைக்கும் நாம இப்படியே இருப்போமே. இனியன் எதிர்பார்த்த அந்த அழகான தருணத்தில் காவ்யா இப்படி சொன்னதும் அவனுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுகிறது. அவன் கைகளை தளர்த்திவிட்டு எழுந்து அமர்கிறான். இனியன் சற்று கோபமாக, என்ன காவ்யா பேசுற நீ? இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஒன்னா இருக்கோம். நந்தினி அவளோட தப்பை உணர்ந்து தான் நம்மளை சேர்த்து வச்சா. அவளே முன்னாடி நின்று ரூமை அலங்காரம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா. ஆனா நீ இப்போ பழைய கதையை பேசி நம்ம வாழ்க்கையை தள்ளி வைக்கிறியா? இது எனக்கும் அவளுக்கும் செய்யற மரியாதை இல்லை காவ்யா. இனியன் கோபப்படுவதை பார்த்ததும் காவ்யா பதறி போகிறாள். மெல்ல அவன் அருகில் சென்று அவனது கைகளை பிடித்து கொள்கிறாள். இனியன், தப்பா எடுத்துக்காதீங்க. நந்தினி மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சொன்னேன். ஆனா உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. ப்ளீஸ் கோவிச்சுக்காதீங்க. என்னை மன்னிச்சிடுங்க இனியன். அவளது வருத்தமான முகத்தை பார்த்ததும் இனியனின் கோபம் பனியாக கரைகிறது. அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொள்கிறான். காவ்யா, நந்தினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுல எனக்கும் மாற்று கருத்தே இல்லை.
ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தாதான் அவளும் நிம்மதியா இருப்பா. நம்ம வாழ்க்கையை தொடங்குறது தான் அவளுக்கும் நம்ம செய்யற உண்மையான நன்றி. இனிமே எதையும் யோசிச்சுக்காத. இனியனின் வார்த்தைகள் காவ்யாவிற்கு தெளிவை தருகின்றன. அவள் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்து கொள்ள இனியன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு சமாதானம் செய்கிறான். காவ்யாவின் அந்த பெருந்தன்மையை கண்டு இனியன் நெகிழ்ந்து போகிறான். அவளது கைகளை தன் உள்ளங்கைக்குள் வைத்து அழுத்தி சொல்கிறான், காவ்யா, உன் இந்த நல்ல மனசுதான் உன்னை எனக்கு இன்னும் அதிகமா பிடிக்க வைக்குது. நந்தினி செஞ்சது தப்புன்னு அவளே உணர்ந்துதான் நம்மள சேர்த்து வச்சா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறது என் ஆசையும் கூட. நிச்சயமா காவ்யா, அவளுக்கு ஒரு நல்ல துணை கிடைப்பாங்க. இப்போதைக்கு அந்த பாரத்தை மனசுல இருந்து நீ இறக்கி வை. அவளது கவலையை துடைக்கும் விதமாக இனியன் மெதுவாக அவளது நெற்றியில் முத்தமிடுகிறான். அந்த முத்தம் அவளுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கிறது. மெல்ல அவளது கழுத்தில் முத்தமிட்டு அவளது பட்டு சேலையை தளர்த்த தொடங்குகிறான். இனியன் காவ்யாவை தன் அணைப்பில் இறுக்கி அவளது கழுத்தோரம் முத்தமிட்டபடியே நந்தினி பார்த்து பார்த்து உடுத்திவிட்ட அந்த சந்தன நிற பட்டு சேலையின் செருகல்களை மெல்ல தளர்த்தினான். அவனது விரல்கள் பட்ட இடமெல்லாம் காவ்யா சிலிர்த்து போனாள். மெல்ல அந்த சேலை அவளது மேனியிலிருந்து நழுவி தரை சேர எஞ்சியிருந்த மேலாடையையும் அவன் அன்புடன் களைந்து முற்றிலுமாக விலக்கினான். ஜன்னல் வழியாக உள்ளே வந்த மெல்லிய நிலவொளி காவ்யாவின் ஆடையற்ற மேனியில் பட்டு தெரித்தது. அதுவரை ஆடையின் திரைக்கு பின்னால் ஒளிந்திருந்த அந்த பேரழகை கண்ட இனியன் ஒரு கணம் அப்படியே சொக்கி போய் நின்றான். அவளது உடல் ஒரு வெண்பளிங்கு சிலையைப் போல ஜொலித்தது. அவனது விழிகளில் தெரிந்த அந்த பிரமிப்பு காவ்யாவிற்கு மேலும் வெட்கத்தை தந்தது. அவள் தன் கைகளால் மேனியை மறைக்க முயல இனியன் அவளது கைகளை மென்மையாக பற்றி விலக்கினான். காவ்யா, நீ இவ்வளோ அழகா இருப்பேன்னு நான் கற்பனை கூட பண்ணல. நீ ஒரு தேவதை என்று மூச்சிறைக்க கிசுகிசுத்தான். இனியன் ஆடையற்ற அவளது மேனியை ரசனையுடன் உற்று பார்ப்பதை கண்டதும் காவ்யாவிற்கு உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. தன் கைகளால் மேனியை மறைக்க முயன்றபடி முகத்தை திருப்பிக் கொள்கிறாள். காவ்யாவின் குரல் தழுத்தழுக்க, இனியன், இப்படி பார்க்காதீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வெக்கமா இருக்கு. லைட் ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ். உங்க முன்னாடி இப்படி நிற்கவே கூச்சமா இருக்கு. இனியன் அவளது கைகளை மெதுவாக பற்றி விலக்கி அவளை தன் பக்கம் இழுக்கிறான். அவனது கண்கள் காவ்யாவின் மேனியில் படர்ந்திருக்கும் அந்த வெட்கத்தை ரசிக்கின்றன. இந்த வெட்கம்தான் காவ்யா உன்னை இன்னும் அழகாக்குது. இந்த நிலா வெளிச்சத்துல நீ ஒரு தேவதை மாதிரி இருக்க. உன்னை பார்க்காம என்னால் எப்படி இருக்க முடியும்? இது நம்மளோட அழகான இரவு இல்லையா? இதுல வெட்கப்பட எதுவுமே இல்லை என்று அவளது காதோரம் மென்மையாக சொல்கிறான். அவளது வெட்கத்தை போக்க இனியன் மீண்டும் அவளது இதழ்களில் தஞ்சமடைகிறான். அந்த ஆழமான முத்தம் காவ்யாவின் கூச்சத்தை மெல்ல மெல்ல கரைக்கிறது. அவனது இதழ்கள் அவளது கழுத்து மற்றும் தோள்களில் விளையாடத் தொடங்க காவ்யா தன் வெட்கத்தை மறந்து அவனது அணைப்பில் சரணடைகிறாள். அவளது அழகில் மயங்கிய அவன் மெல்ல அவளது இதழ்களில் இருந்து தன் பயணத்தை தொடங்கினான். அவளது மென்மையான கழுத்து மற்றும் தோள்பட்டைகளில் முத்தமிட்டு அவளது அழகை ஆராதித்தான். அவனது இதழ்கள் அவளது மார்பு மற்றும் இடைப்பகுதியில் தடம் பதிக்க காவ்யா சுகமான தவிப்பில் அவனது தலைமுடியை கோதிக்கொண்டிருந்தாள். அங்கிருந்து மெல்ல கீழே இறங்கி அவளது முழு உருவத்தையும் தன் பார்வையாலும் இதழ்களாலும் அணு அணுவாக ரசித்து கொண்டே அவளது பாதம் வரை முத்தங்களை மழையாக பொழிந்தான். ஆடையற்ற அவளது அந்த சந்தன நிற மேனி நிலவின் ஒளியில் தங்கம் போல ஜொலித்தது. அதை கண்ட இனியன் அப்படியே மெய்மறந்து சொக்கி போய்
காவ்யா, நீ இவ்வளோ பேரழகா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை என்று வியப்பில் ஆழ்ந்தவன் அவளது உடல் முழுவதும் தன் இதழ்களால் ஒரு காதல் கவிதையை எழுதி முடித்தவன் மீண்டும் அவளது முகத்திற்கு வந்தான். பயத்திலும் வெட்கத்திலும் துடித்துக் கொண்டிருந்த காவ்யாவின் இதழ்களை தன் இதழ்களால் ஆழமாக சிறைப்பிடித்து ஒரு நீண்ட முத்தத்தை தந்தான். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.